So last class we have started off with motion in a plane. So we will start off with few questions. Motion in a straight line, motion in a plane. First major difference in that fancy. என்ன first major difference என்ன? ஆமா அப்படி தலையில வச்சுக்கோ. கொஸ்டின் என்னது? motion in a plane க்கும் motion in a straight line இருக்கிற primary difference என்ன? இது வளர்ந்த லைன்ல இருக்குமா? plane வந்து 3 dimensional. ரித்திகா அதே கொஸ்டின் தான். ஓகே அவங்க 3 டைமென்ஷன் சொன்னது நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்க. திவ்யா ஸ்கேலார் இது வெக்டார். கிஷோர் ரிதேஷ் சிக்கோவா நீங்க சராசரி பதில் சொல்லு. மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன் இருக்கும், மோஷன் அதாவது பிளேனுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது வெறும் டெஃபினிஷன் கொடுத்தா மறந்துடுவீங்கிறதுக்கு தான் நான் இருக்கிற நேரத்துல அதான் சொல்றேன். வெறும் டெஃபினிஷனா கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆவீங்க, மறந்துடுவீங்க. ரிமெம்பர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நான் இருந்து ஒரு பிபிடியை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிபிடியோட ப்ரெசென்ட் பண்றேன். டைமென்ஷன் தான் சொன்னேன். ஆன்சர் வரலையே, அதான் பிரச்சனை. வரலையே, யார் ஆன்சர் கொடுத்தீங்க? கரெக்டான ஆன்சர் யாருமே தரலையே. நீ எக்ஸல் மைனஸ் சொல்லவே இல்லையா? எப்ப சொன்ன டைமென்ஷன்? அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சு? அவங்க 3 டைமென்ஷன் தான். இது ஆக்சுவலி 1 டைமென்ஷன் தான். அதுக்கு யூனிவர்சிட்டி போறேன் இப்படி சொன்னா மறந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆக்சுவலா அனிமேஷன் தான் காமிச்சேன். நீ கரெக்டா சொன்ன, மத்தவங்க எங்கெல்லாம் நம்ம 3 டைமென்ஷனல் பிளேன் படிச்சோம் எல்லாமே கூடி அது இருக்கட்டும். எனி டூ அதுக்காக நான் XY Z சொன்னேன். வெறும் XY தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. XY, YZ, XZ இந்த மூணுல எதுங்க ஜோடியா இருக்கலாம். புரியுதா? சோ இதுதான் மோஷன் இன் a plane. இந்த மோஷன் இன் a plane ல we went on with learning displacement, position. Position na it talks about the location of body. விஷயம் சரியா?
So position and displacement என்னன்னு பார்த்தோம். பொசிஷன்ங்கிறது லொகேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், அதுவும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கணும். சோ டிஸ்டன்ஸ்னா பாத் லென்த் எல்லாமே பேசிட்டோம். கரெக்ட்டா மேக்னிட்யூட் இத பத்தி பேசணும். then we move on with what equal vector. வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம். வெக்டார்ங்கிறது என்ன, which has both magnitude and direction. இதுல இந்த வெக்டாரோட magnitude காணீங்க அப்படினா இல்லடா எழுதுண்டா சரியா. சோ இப்போ நீங்க வந்து ஒரு வெக்டர் அப்படிங்கும்போது the line I draw, the length of the line actually indicates what the magnitude. கரெக்ட்டா. சோ அந்த magnitude ஏத்த மாதிரி அந்த லைனோட லெந்த் இருக்கும். and the arrow mark indicates the direction of your vector. சோ அந்த arrow mark direction-ஐயும் இந்த line length of the line வந்து magnitude-ஐ indicate பண்ணும். then we move on. கேப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு லெங்த், ஒரு லைனும் ஒரு ஆரம் மார்க். கேப் லைன்ல ஐ கேப் ஐ அதுல போடுவோம். சரியா. சோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தது ஈக்குவல் வெக்டர்ஸ். கரெக்ட்டா. ஈக்குவல் வெக்டர்ஸ்னா என்ன, ரெண்டு கண்டிஷன். ரெண்டு வெக்டர் ஈக்குவலா இருக்கணும்னா என்னலாம் இருக்கணும், அதோட டைரக்ஷன் சேமா இருக்கணும், அதோட மேக்னிட்யூட் சேமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். then multiplication of vector by number இதுவே பேசணும். multiplication of vector by number னா என்ன, ஒரு vector, right? for example I have a vector like this. let us assume it is of length 3 cm. it is acting along this direction. இத நான் ஒரு 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்படினா என்ன அர்த்தம், ரெண்டு மடங்காகவே நடக்கும். கரெக்ட்டா. ஜூம் பண்ற மாதிரி தான். so when I zoom it, when I multiply this with the scalar 2 times, it actually becomes 6 cm along the same direction. இது parallel இருக்கும். இத வந்து multiply a vector by a scalar. ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்றது என்ன later on படிப்போம். சரியா. there are two methods to multiply. சரியா. so here it is just multiplying a vector with a scalar. இது பார்த்தோம். அடுத்த லைன்ல பார்த்தோம் addition and subtraction of vectors. இதே பேசணும். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. one is the graphical method. analytical நம்ம பெருசா பேசல, but we have discussed about the graphical method. graphical எப்படி ஆட் பண்ணுவீங்க, பார்த்தோமா நீங்க போல. for example I have a vector in this direction. சரியா. இது என்னோட a vector. let me have my b vector like this. this is my b vector. addition of a vector and b vector அப்படினா இத செலக்ட் பண்ணலாமா பண்ணலாம். let me go to that. சரியா. நானே போறேன். சோ இது என்னோட a vector, இப்படி என்னோட b vector இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது என்னோட b vector. a plus b vector பண்ணனும் அப்படினா ஒரு வெக்டாரை நீ அப்படியே எங்க மூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ரொட்டேட் பண்ணா மட்டும்தான் ப்ராப்ளம். மற்றபடி அந்த அமௌண்ட் நீங்க எங்கனாலும் மூவ் பண்ணிக்கலாம். it does not change. ஹரிசாண்டலா மூவ் பண்றதாலும் சரி, இப்படி மூவ் பண்ணாலும் சரி, எனக்கு எந்த சேஞ்ச் இருக்காது. சோ நான் அப்படியே பேரலா கீழ தான் எடுத்து வச்சிருக்கேன். so this is my a vector. I'm going to add my a vector with my b vector. okay. so a vector and b vector சேர்த்தாச்சா, ரெண்டு வெக்டர் ஆட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிமோட் இருக்கு. சரியா. இதோட இனிஷியல் பொசிஷன் இங்க இருக்கா. சோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை எடுத்து இந்த பொசிஷன்ல வைக்கிறேன். பொசிஷன் 1. சோ இங்க இருந்துச்சு, இந்த இடத்துல இண்டிகேட் பண்றேன். இந்த கையை இப்படி வச்சுக்குவோம். செகண்டா என்ன நடக்குது, அடுத்ததா ஒரு வெக்டர் b வெக்டர் என்ன பண்ணுது, இது அப்படியே எடுத்து என் தலைக்கு மேல வச்சுக்குது. கிளியரா. சோ பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3. சோ இப்ப a வெக்டரும் b வெக்டரும் சேர்ந்து பண்ண இந்த வேலையை ராஜ்வீர் என்ன பண்ண போறா, சார் எதுக்கு சார் இந்த கஷ்டப்பட்டீங்க, தூக்கி இப்படி வேண்டி சார் அப்படிங்கிற. அப்போ கிருத்தேஷும் கிஷோரும் சேர்ந்து பண்ண வேலையை ராஜ்வீர் தனியாளாவே பண்ணிடலாம். அப்ப a வெக்டர் பிளஸ் b வெக்டரும் c வெக்டர் என்ன ஈக்குவல். கிளியரா.
அப்ப எனக்கு ரெண்டு வெக்டார் ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து பண்ற வேலையை அந்த ஒரு ஆள் தனியா பண்றது அந்த வெக்டார் ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? a plus b யோட ஆன்சர் தான் என்ன? ரிசல்டன்ட். ரைட்? இந்த ரெண்டும் சேர்ந்து பண்ற வேலையை பண்றவங்க தான் ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு சி வெக்டார் அப்படிங்கிறது இது சி வெக்டார். ஏன்னா இந்த சி வெக்டார் is equal to a vector plus b vector. புரியுதா? இதான் sum of two vectors. இப்போ எனக்கு இதுவே இந்த லா அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணாதான் இது இதோட ரிசல்டன்ட். இங்கேயே வெக்டார் ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் படிச்சிருவோம். இங்கேயே ஈஸியா தான் இருக்கு. இங்க அங்கதான் யூஸ் பண்ணிருக்கோம். So that is the law called as triangular law of vector. சரியா? triangular law of vector. So இந்த law of triangle ஏன் பேர் வந்திருக்கும்? எல்லாத்தையும் triangle பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. It is in the shape of a triangle. சரியா? So அதுனால இதுக்கு triangular law of vector பேர். சரியா? ஓகே. எப்பவுமே டயக்ராம் ரிலேட்டட் ஃபார்முலா ரிலேட்டட் டெஃபினிஷனை ஞாபகம் வைக்கும்போது டெஃபினிஷனை ஞாபகம் வைக்கிறத விட இந்த டயக்ராமையோ ஃபார்முலாவையோ ஞாபகம் வைக்கிறத புத்திசாலித்தனம். கிளியரா? அதனால கேப் தருவோம். சரியா? ஓகே. சோ a vector plus b vector. சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்? we have represented in the shape of a triangle. யார் ரெண்டு பேரை a வெக்டாரையும் b வெக்டாரையும் ரெப்ரசன்ட் பண்றேன். சோ அப்படியே வார்த்தையா மாத்துவோம். if two vectors are represented in magnitude and direction by two sides of a triangle, then their third side is the resultant. But இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, look at the order in which I go. a வெக்டாருக்கு போகும்போது I am going in anti-clockwise direction. கரெக்ட்டா? லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறேன். சரியா? இதுதான் anti-clockwise சுத்துறோம். b வெக்டாருக்கு போகும்போது பாருங்க, இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் anti-clockwise. but c வெக்டார் அப்படியே anti-clockwise c வெக்டார் எப்படி வந்திருக்கணும்? கீழ் பக்கமா போயிருக்கணும். கரெக்ட்டா? அது எப்படி போயிருக்கு? ஏன்னா நம்ம ரிசல்ட் இந்த ரெண்டுக்கு பதிலா வைக்கிறோம். so taken in the reverse order. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? இந்த ஆர்டர் மாறுது, டைரக்ஷன் மாறுதுங்கறதை இன்டிகேட் பண்றோம். எப்படி கீழ் பக்கமா வந்து அது ரிசல்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இது. இப்போ இங்க இருந்து கிருத்தேஷ் எடுத்து இங்க வைக்கிறோம். சரியா? a வெக்டார். கிஷோர் எடுத்து இங்க வைக்கிறோம் b வெக்டார். இப்போ இதுவும் ராஜ்வீரும் எப்ப ஈக்குவல்? இங்க இருந்தத ராஜ்வீருக்கு ஏற்கனவே வச்சிருந்திருக்கணும். இவங்க பண்ணதுக்கு இங்க ராஜ்வீர் வச்சா அப்படின்னா இது மூணும் சேர்ந்து நன்மையில ஆகுது தவிர ரிசல்ட் இதை நான் சொல்ல முடியாது. நன்மையில கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு பத்தி கூடவே இருந்திருக்கும். அவங்க இருந்த இடத்துக்கே வந்துச்சு தானே. அப்ப ராஜ்வீருங்கிறது கிருத்தேஷ் கிஷோருக்கு பதிலா இப்ப சில டைம் பார்ப்போம், ரெண்டு பேரும் வந்து ஒருத்தனே பண்றோம் அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கு மேல இவரே எம்ப்ளாய் பண்ணிடலாம்னு யோசிப்பாங்க. சேம் வே person 1 என்ன பண்றாங்க? இந்த ரிமோட் எடுத்து இந்த வேல வைக்கிறாங்க. person 2 இத எடுத்து இங்க வைக்கிறாங்க. இதுக்கு பதிலா person 3 இங்க இருக்க ரிமோட் டைரக்ட் எடுத்து இங்க வைக்கிறாங்க. அப்ப person 1 + 2 தான் யாரு? person 3. அப்ப எனக்கு இந்த ஆர்மான் பண்ணாதான் ரிசல்டன்ட் ஆகும். புரியுதா? so if two vectors can be represented in magnitude and direction by two sides of a triangle, then the resultant is the third side taken in the reverse order. இவ்வளவுதான் டெஃபினிஷன். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? எழுதிக்கலாமா? சரியா? இப்ப நான் கொஞ்சம் கான்செப்ட் முடிச்சுக்கிறேன். அது சப்ட்ராக்ஷனை சேர்த்து சொல்லி தந்தப்படும். நம்ம a வெக்டார் plus b வெக்டார் பண்ணியாச்சு. இப்ப இதே a வெக்டார் plus b வெக்டாருக்கு பதிலா கிராஃபிக்கலா நான் சப்ட்ராக்ட் பண்ண சொன்னா, என்கிட்ட a வெக்டார் இருக்கு. சரியா? b வெக்டார் இருக்கு. நான் ராஜ்வீர் a வெக்டார் minus b வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். அப்ப ராஜ்வீர் வந்து a minus b பண்ணணும் rather than a plus b. அகைன் இத கீழ எடுத்துட்டு வந்து இடம் கொடுத்தாருங்கறனால சென்டருக்கு கொண்டு வரணும். சரியா? சோ இப்போ b வெக்டார் ராஜ்வீர் என்ன பண்ணணும்? இங்க வச்சா என்ன இருக்கும்? சின்னது பண்ணிக்கிறேன்.
சோ இங்க வச்சிருந்தா என்ன அர்த்தம்? டெயில் டு ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் விட்ட இடத்துல இந்த மாஸ் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, பிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு வரும், அவர் எங்கே விட்டு போனாலும் அங்கே தொடங்கி உன்னை காதல் செய்வேனே அப்படின்னு. நம்ம அதுக்குள்ள போறது இல்ல. பட் இங்க அந்த அந்த லைன் இப்ப பக்காவா ரிலேட் ஆகும். இந்த ஏ வெக்டார் எங்க விட்டு போதோ அங்க தொடங்கி பி வெக்டார் இருக்கும். அடிஷன் கிடையாது, சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுவோம். ட்ரையாங்குலர் லா மெத்தட்ல டெயில் டு ஹெட், ஹெட் டு டெயில், முதலோட ஹெட், ஒருத்தரோட ஹெட்ல இருந்து அடுத்த வெக்டார் ஸ்டார்ட் ஆகணும். புரியுதா? சோ ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இததான் வந்து ஒருத்தர் முடிஞ்ச இடத்துல இருந்து இன்னொருத்தர் ஸ்டார்ட் ஆவாங்கன்னு சொன்னேன். புரியுதா? இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் வச்சாச்சு. இது அடிஷனுக்கு. எனக்கு இப்ப என்ன வேணும்? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். மேத்தமெட்டிக்கலா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் can I write it as a vector plus minus of b vector? 5 minus 2 5 plus minus 2 எழுத முடியும். ரெண்டுக்குமே டூ டெயில் தான். ட்ரையாங்குலர் மெத்தட்னாலே ஒரு வெக்டார் முடிஞ்ச இடத்துல தான் இன்னொரு வெக்டார் ஆரம்பிக்கணும். சரியா? ஓகே. ரிசல்டன்ட் தான் ஆப்போசிட் டைரக்ஷன். கவனிங்க. இப்போ எனக்கு மைனஸ் ஆஃப் b வெக்டார்னா என்ன அர்த்தம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா நைன்த்ல படிச்சீங்க. Force acting in this direction F12 னா opposite direction negative force. Equal and opposite force ல போட்டுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ சவுத்தவே நான் தரேன் என்ன ஆகும்? இது புரிஞ்சா எனக்கு தரேன் தெரியுதா? ரிட்டர்ன் எனக்கு force கிடைக்குது. ஒண்ணு இல்ல, நம்ம நிக்கிறோம்ல, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல. What do you experience? On the chair you are applying a downward force. அந்த chair என்ன பண்ணுது? ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறனால தான் நீங்க ஸ்டேபிளா உட்கார்ந்து இருக்கீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருவீங்க? இந்த நமக்கு நீர் கீழே கிடக்க வேண்டியது. கரெக்டா? சோ தி ஆப்போசிட் ஃபோர்ஸ் யா நெகட்டிவ் ஃபோர்ஸ் ன்னு சொல்லலாம். அப்ப எனக்கு இந்த வெக்டாரோட உல்டாவா யாரு? எந்த வேர்ட்? டபுக்கிடினா. அதான் திடீர்னு உள்றல டபுக்கிடின்னு ஓடிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ எனக்கு இந்த b வெக்டாருக்கு பதிலா மைனஸ் b வெக்டார் வேணும். கரெக்ட்டா? சோ இதே தான் நான் என்ன பண்றேன்? 180 டிகிரி ரொட்டேட் பண்றேன். சரியா? 180 டிகிரிக்கு இது இருக்கட்டுங்க. அப்படி மீட் ஆகக்கூடாது. ட்ரையாங்குலர் மெத்தட்னாலே ஹெட் டு டெயில் தான். அதுல மாற்றமே கிடையாது. சரியா? சோ ஹெட் டு ஹெட் மீட் பண்ண வைக்க கூடாது. டெயில் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். பட் என்ன? எனக்கு மைனஸ் பி வெக்டார் ஆப்போசிட், அப்படியே உல்டா டைரக்ஷன். சோ திஸ் இஸ் மை மைனஸ் பி வெக்டார். அப்ப இப்போ இந்த என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணா போதும். a minus b ங்கிறது a வெக்டார் கூட நெகட்டிவ் b வெக்டார் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்றதுனால என்ன? I can use this as my resultant. இதான் வந்து c வெக்டார் which is a vector minus b vector. graphical addition புரிஞ்சுச்சா? graphical addition and subtraction இப்போதைக்கு எழுதணும். சின்ன டாபிக் முக்கியம். சரியா? equal to c vector which is the resultant. இங்கே லால மாற்றம் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா நம்ம ஆட் தான் பண்றோம். சரியா? கிராபிக்கலா ரெண்டுலயுமே என்னதான் பண்றோம்? ரெண்டு வெக்டார ஆட் பண்ணிருக்கோம். பட் மைனஸ் பிங்கறனால a வெக்டார் கூட நான் யார ஆட் பண்ணிருக்கேன்? நெகட்டிவ் ஆஃப் b வெக்டார ஆட் பண்ணிருக்கேன். சோ மைனஸ் c வெக்டார் கிடையாது. c வெக்டார் ஒண்ணு இதுவரைக்கும் இல்லவே இல்லையே. அது இருந்தாலும் அது மைனஸ் c வெக்டார். சரியா? ரைட். யாரை இத கம்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த ரிசல்டன்ட் கூட உங்களுக்கு கேட்டனால கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, இது c வெக்டார். இதோட நெகட்டிவ் c வெக்டார்னா எப்படி இருக்கணும்? கீழ வரணும். இப்படி வந்தாலே இது நெகட்டிவ் c வெக்டார். ஆனா எனக்கு மைனஸ் பண்ணும்போது எப்படி கிடைச்சிருக்கு? டோட்டலி இமேஜினரி. புரியல? ஓரியன்டேஷனே மாறுது. அதனால ரெண்டு வெக்டார் ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்ணா அப்படியே உல்டா ஆகணும் அவசியம் கிடையாது. தியரிட்டிக்கலி டோட்டலி இமேஜினரி. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் புரிஞ்சுதா? பை கிராபிக்கல் மெத்தட் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுதான். சோ இன்னைக்கு நீங்க எழுத வேண்டியது லா ஆஃப் வெக்டார், ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் புக்ல இருக்கு. எடுங்க.
மெட்டீரியல் டபுளோட பண்ணலாம். சரி கவனிங்க பாய்ஸ், இங்க பாருங்க. The two vectors and the resultant form three sides of a triangle. So this method is also known as triangular method of vector addition. உங்களுக்கு லாவ கொடுக்கல, பட் நான் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. triangular law என்ன சொல்லுது? If two vectors can be represented in magnitude and direction by two sides of a triangle, then the resultant is the third side taken in the reverse order. Clear? So vector addition subtraction முடிச்சாச்சு. Here next பார்க்க போறது resolving of vector. சரியா? resolution of vector. கடைசியாக போடுவோம். சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக் தான் வந்தோம். resolution of a vector. So resolution of a vector அப்படினா என்ன? Yeah, so let us take this case here. Your room. So இது ஒரு y plane, I mean y axis. இது வந்து x axis. ஏன்னா x and y axis. So இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. சரியா? ஓகே. சரியா? Men one. So let them be brother and sister. சரியா? To avoid any confusions. சரியா? So அண்ணனும் தங்கச்சி இருக்காங்க. சரியா? So அண்ணன் தங்கச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நடந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அண்ணன் வந்து இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சரியா? அண்ணன் வந்து ஒரு 5 மீட்டர் நேரா நடந்திருக்கு. So he has moved for a distance of 5 meters. இப்போ இதே 5 மீட்டர் லென்த்துக்கு நான் இன்க்ளைன் தான் நடக்க வைக்க போறேன். அதனால இந்த டைமென்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இங்க ஆரம்பிச்சுட்டா ராஜு என்ன அப்படி பண்றேன். சரியா? சோ இதே தங்கச்சி என்ன டிசைட் பண்றாங்க, கொஞ்சம் இன்க்ளைனா நடக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சரியா? நான் டைமென்ஷன் மாறல, as you can observe. தங்கச்சி எங்க மூவ் ஆகி வந்திருப்பாங்க, இங்க இருந்து மூவ் ஆகிற தங்கச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, அப்லோட் பண்ணு. சோ இப்ப இந்த தங்கச்சி என்ன பண்றாங்க, இங்க இருந்து மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கிளியரா? அப்ப ரெண்டு பேரும் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் சேம் தான், கரெக்ட் தானே? அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு 3 தானே இருக்கணும். கிளாஸ்ல நடந்து போனாங்கன்னு சொல்லுங்க, அதை செலக்ட் பண்ண முடியலமா, என்னால எடுக்கல, லைவ் சேர்ந்து வருது. தலையா இருக்கு போதுமா? இது இப்படி போர்டு இந்த கீழே தரையில போட்டா என்ன இருக்குமோ அதுதான். அவங்க மேல போல இவங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போறாங்க, தங்கச்சி இப்படி கிராஸ் இப்படி நடக்கிறாங்க. சரியா? சோ இப்ப அவங்க கிராஸ்ல நடந்து அதே 5 மீட்டர் தூரம் தான் வந்திருக்காங்க. ஏரா
ஓகே, இப்போ அண்ணனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஒரே ஆக்சிஸ் தான் கவர் பண்ணிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ். சோ இவனோட எக்ஸ் ஆக்சிஸ் தூரம் எவ்வளவு? 5 மீட்டர். y ஆக்சிஸ் 0. y ஆல மூவே பண்ணல. கிளியரா? ஆனா தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்காங்க? x லே மூவ் ஆயிருக்காங்க, y லே மூவ் ஆயிருக்காங்க. அவங்க போன மொத்த டிஸ்டன்ஸ் என்ன? 5 மீட்டர் நடந்திருக்காங்க. அந்த 5 மீட்டர் எப்படி நடந்திருக்காங்க? கிராஸ்ல நடந்திருக்காங்க. கிளியரா? அப்போ x ல எவ்வளவு, y ல எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா அந்த பிரின்சிபல், அந்த பினாமினன் தான் என்ன? ரிசால்விங் ஆர் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது ஏன் பண்றோம் அப்படின்னா, see as I told you in the previous class, you can solve any vector related problem by two methods predominantly. One is your analytical method, the other is your graphical method. Then there is one more method called as vector approach. சரி, அந்த வெக்டார்ல கிட்டத்தட்ட ஒரு அனாலிட்டிக்கல் தான், பட் அந்த வெக்டார் அப்ரோச் வந்து i டாட் j டாட் k எல்லாமே உள்ள சேர்ந்தே இருக்கு. கிளியரா? இப்போ நான் இந்த அனாலிட்டிக்கல் என்ன மென்ஷன் பண்றேன்னா, I can solve x axis separately, y axis separately. தனித்தனியா சால்வ் பண்ணிட்டு, இந்த கார்லாம் இருக்குல்ல, இன்ஜின் ஒரு பிளான்ட்ல ரெடி ஆகும், பாடி எல்லாம் ஒரு பிளான்ட்ல ரெடி ஆகும், சில பார்ட்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. சரியா? கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. டயர், கியர் பார்ட்ஸ், மேபி ஸ்பீடோமீட்டர்ல சின்ன சின்ன கம்பெனிக்கு அவங்க வந்து அப்படி ஆர்டர் கொடுத்துருவாங்க. சோ அந்த பார்ட் அங்க இருந்து வரும், எல்லாம் சேர்ந்து வந்து ஒண்ணு சேரும். அதாவது இந்த பழையப்பா படத்துல சொல்லுவாங்கல்ல, அவங்க பைக்ல வந்தாங்க, அந்த காரு கப்பல்ல வந்துச்சு, அந்த 2 பேரும் சேர்ந்து போற ஆட்டம் இருக்கு. பழையப்பா படம் பாக்கலையா? என்ன மாதிரி படம்? ரைட், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ் மூவிஸ் சொல்லலாம். ரைட், போரா அடிக்காது. நான் 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது நினைக்கிறேன். விஜய் வெறியன், அதாவது மற்ற ஆக்டர்ஸ் வெறுக்காத ஒரு விஜய் வெறியன் சொல்றேன். கரெக்டா? இந்த எக்ஸும் ஒய்யும் தனித்தனியா எனக்கு தெரியணும்னு ஒரு தேவை இருக்கு. அதுதான் வரணும். தெரியணும்னு ஆசைப்படுறேன். சரியா? அப்ப ஆப்வியஸா இந்த டயகிராம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, அந்த தங்கச்சியோட x distance is less than the distance of the brother. சரியா? ஆமா. இப்போ நான் நல்லா பாருங்க, நான் 3 ஸ்டெப் வைக்கிறேன். சரியா? 1 2 3 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கேப்ல தான் நான் வச்சேன். எங்க இருந்து ஆரம்பிச்சு, நான் இந்த லைன்ல ஆரம்பிக்கிறேன். சரியா? லைன் மேட்ச் ஆகிறதுக்காக 1 2 3 ஆல்மோஸ்ட் 2 டைம் நடக்கிறேன். இது 3 ஸ்டெப். அதே ஈக்குவல் ஸ்டெப்பை நான் கிளாஸ்ல வைக்கிறேன். 1 2 3 மூணாவது டைம் வரலையே. டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். இப்போ இதே சிம்பிளா நான் ஒரு ட்ரையாங்கிள்ல போடுறேன். 1 மீட்டர் 1 மீட்டர். சரியா? இப்ப நீ கிளாஸ்ல நடந்தா ஒரே தூரம் தான் இருக்கணுங்க. இது 1 மீட்டரா? அப்ப பைத்தகோரஸ் தியரம் என்ன? தக்காளி தொக்கா. சரியா? சோ ஆப்வியஸா நீங்களே யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா நடந்து போறதோட கிராஸ்ல நடந்தா you have to cover a longer distance. அதே இடத்துக்கு போய் சேர்றது. கிளியரா? சோ அப்ப நான் நேரா நடந்தவன் 5 மீட்டருக்கு இங்க வந்துட்டான், அதே 5 மீட்டர் கிராஸ்ல நடந்தா எக்ஸ்ல நான் 5 மீட்டர் வந்து சேரலாம். மேபி ஒரு 4 மீட்டரோ 3 மீட்டரோ இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பிரதரோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான், ஒய் டிஸ்டன்ஸ் 0. ஆனா இந்த சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரே டைம்ல எக்ஸையும் கவர் பண்ணிருக்காங்க, ஒய்யையும் கவர் பண்ணிருக்காங்க. எக்ஸ் எவ்வளவு, ஒய் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். நீ வந்து வெறும் அந்த லாவா படிக்க போறது இல்லை. You will knowing what resolution is. Okay, கவனிங்க. So இது என்னோட y காம்போனன்ட், இது என்னோட x காம்போனன்ட். கரெக்ட்டா? x எவ்வளவு, y எவ்வளவு. இங்க வெக்டர்னா you call it as a component, x and y component. இத சொன்ன மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிளா டிரா பண்ணிடுங்க. இது தங்கச்சி போல
இது தங்கச்சி சரியா, தங்கச்சி போனா 5 மீட்டர். சோ இது அவங்க மேக் பண்ண ஒரு ஆங்கிள். ஏன்னா நீங்க அகைன் நான் நடந்து காட்டுறேன் பாருங்க, இங்க நிக்கிறேன் கரெக்டா, நான் 3 ஸ்டெப் 1 2 3 மூணாவது 2 நாளை வந்தீங்க கரெக்டா. இதே 3 ஸ்டெப்ப நான் கொஞ்சமான இன்க்ளினேஷன், நான் பெருசா டவுன் ஆகல, நான் பெருசா டவுன் ஆகல, 1 2 3 கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டேன் கரெக்டா. அந்த இடத்துல வந்திருக்கேன். நான் இப்ப இன்க்ளினேஷனை ரொம்ப அதிகப்படுத்துறேன் சரியா. இங்க இருந்து நான் ரோஹித்தை நோக்கி போக போறேன். சோ அதனால இன்க்ளினேஷன் அதிகப்படுத்தி 1 2 3 ஒரு டைம் தான் தாண்டி இருக்கு. அப்ப more my inclination the less I cover in the x distance. ஆனா y அதிகமா போயிருக்கு. இப்போ நான் ஃபுல்லாவே டர்ன் ஆகி ஃபுல்லா y ஆக்சிஸ் வந்துட்டேன். 1 2 3 x ல எவ்வளவு கவர் பண்ணிருக்கேன்? x ல எவ்வளவு கவர் பண்ணிருக்கேன்? 0. x ல நான் மூவே ஆகல. என்னோட இன்க்ளினேஷனை பொறுத்து தீட்டாவை பொறுத்து நான் x ல எவ்வளவு கவர் பண்றேன், y ல எவ்வளவு கவர் பண்றேங்கிறது மாறும். y0 along the x axis தான் மூவ் பண்றோம் சரியா. தங்கச்சி இன்க்ளைன்ட் மேபி அப்ராக்சிமேட்லி 45 டிகிரி இருக்கு இல்லையா. இதே நீங்க இன்னும் இன்க்ளைன் பண்ண என்ன ஆகும்? x கம்மியாகும், y அதிகமாகும் இல்லையா. சோ அப்ப எனக்கு இந்த காம்போனன்ட் தீட்டாவை பொறுத்து x காம்போனன்ட் y காம்போனன்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வரும். As for the mass, it is somewhat related to your so somewhat related to your Pythagoras theorem. இது y component, இது x component ன்னு இருக்கணும். So what is sin theta? Rajvi sin theta. Opposite by hypotenuse. Correct? Opposite by hypotenuse. என்னோட opposite y hypotenuse 5. So sin theta. அப்ப என்னோட y component எவ்வளவு? 5 sin theta. இல்ல x component என்ன வரும் சொல்லுங்க? 5 அப்புறம் கீழ வந்து x வந்து இங்க மைனஸ் பண்ணும்போது 5 என்னடா நான் இவங்களோட x காம்போனன்ட் கேட்டேன், அண்ணனோட x காம்போனன்ட். அண்ணனுக்கு x காம்போனன்ட் 5y0. இப்போ இவங்களுக்கு y வந்து எவ்வளவு? 5 sin thetaவா? x என்னவா இருக்க முடியும் திவ்யா? சாரி தியா, x ல மூவ் ஆயிருக்காங்க வச்சுதான் காட்டுட்டேனே. x ல வேல்யூ இருக்கு. இப்போ நான் ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு y x கேக்குறேன்னா, you have y equal to 5 sin theta. You go right to guess x என்னவா இருக்க முடியும்? கட்டாயம் 5 ஓட கம்மி தான். ஒரு ஃபார்முலாவா இது கூட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. Give your brain some what? என்னவா இருக்க முடியும்னு கேட்டா இதுக்கு சம்பந்தமா சொல்லணும்ல, புரியுதா? 5 cos theta. அதை நான் டெரைவ் பண்றேன், but I wanted you to guess. Now find cos theta from this diagram. Cos theta என்ன? Cos theta என்ன? Adjacent by hypotenuse. இல்லையா? Adjacent x hypotenuse 5. இல்லையா? அப்ப x என்ன வரும்? 5 cos theta. சோ ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்போ ஒரு சம்ல 4 வெக்டார் இருக்கு, 4 இருந்து பைத்தகோரஸ் தியரம் போட்டு எது cos theta எது sin theta இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா டைம் எடுக்கும். சோ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, லெட் மீ ஏன்னா ஃபுல்லாவும் ட்ரையாங்கிளா டிரா பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இப்போ ஒரு வெக்டார் இருக்கு சரியா, இது 30 டிகிரி மேக் பண்ணுது, இதோட வேல்யூ 4 மீட்டர் அப்படின்னா எனக்கு x காம்போனன்ட் y காம்போனன்ட் தெரியணும். கட்டாயம் ஒரு காம்போனன்ட் 4 cos 30, இன்னொரு காம்போனன்ட் 4 sin 30. இதுல நமக்கு இப்ப டவுட் இல்ல. கரெக்ட்டா? ஒரு காம்போனன்ட் cos theta, இன்னொரு காம்போனன்ட் sin theta into இந்த magnitude. அதுல எனக்கு டவுட்டே இல்ல. Resolve only now. When you try to find the x and y component, one will be cos theta, the other will be sin theta. இதுல டவுட் இல்ல. யார் cos யார் sin அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, எந்த சைடுல ஆங்கிள் டச் ஆகுதுன்னு பாருங்க. கட்டாயம் ஹைபோடெனஸை டச் பண்ணும். நம்மளோட ஹைபோடெனஸை இப்போ சரியா, அந்த வெக்டார் விட்டுருங்க. வெக்டார் போக எனக்கு xy ஆக்சிஸ் இருக்கு.
எந்த ஆக்சிஸ்ல அந்த சைடு டச் ஆகுதோ கான்டாக்ட் மேக் பண்ணுது கான்டாக்ட் சி அப்ப யாரா cos theta கான்டாக்ட் மேக் பண்றது cos theta என்னோட x காம்போனன்ட் 4 cos theta என்னோட y காம்போனன்ட் 4 sin theta புரிஞ்சா சரியா let me give you one more example for you to think இது வெக்டார் 1 இது 45 டிகிரி இது வெக்டார் 2 இது 30 டிகிரி இது வெக்டார் 3 இது 25 டிகிரி நான் கேட்கலாம் பதில் சொல்லுங்க சரியா ஓகே we'll start with Rishian வெக்டார் 1 ஓட x காம்போனன்ட் எவ்வளவு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போ முதல்ல வெக்டார் 1 ஓட x காம்போனன்ட் கேக்குறேன் ஆப்வியஸா இதோட வேல்யூ v1 னே எடுத்துப்போம் நம்ம அந்த 4 5 போட்டதுக்கு பதிலா இங்க v1 எடுத்துப்போம் இப்ப v1 1 cos θ வா இருக்கணும் இல்ல sin θ வா இருக்கணும் கரெக்ட்டா θ எங்க டச் ஆகும் வெரி குட் a sin θ ஏன்னா ஆங்கிள் y ல டச் ஆயிருக்கு கான்டாக்ட் y ல இருக்கு அப்ப இது v1 sin θ அப்படி படிக்கவே கூடாது அப்படி நம்ம ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்கன்னா நான் பொறுப்பு இல்லை ஏன்னா எப்பவுமே அப்படின்னா நீங்க இன்னொரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் you should always take the angle with respect to x axis புரியுதா x axis கூட தான் ஆங்கிள் எடுத்தே ஆகணும் நீங்க கேட்டது கரெக்ட் ஏன்னா இந்த கான்செப்ட் இன்ஜினியரிங்ல இருக்கு அப்படி சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப் அப்படி படிக்கிற பசங்களும் இருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவுமே காஸ் தீட்டாவா எடுப்பாங்க அப்ப நீங்க இன்னொரு மேண்டேட்டரி கண்டிஷன் வச்சுக்கணும் ஆங்கிள் எப்பவுமே எந்த ஆக்சிஸ்ல தான் எடுக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் காஸ் தீட்டா ஆனா நான் 2-3 வெக்டாரை கொடுத்து இன்க்ளைண்டா கொடுக்கும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதனால கான்டாக்ட் இஸ் மோர் யூனிவர்சலி அப்ளிகபிள் புரியுதா இது வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதிகமா இருக்கு அதுக்கு நான் இது பெட்டரா நான் ஃபீல் பண்றேன் பட் அகைன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் லேர்ன் தட் வே சோ கான்டாக்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கோ அங்கதான் என்ன வரும் cos θ இங்க கான்டாக்ட் எங்க இருக்கு y ஆக்சிஸ் அப்ப x ஆக்சிஸ் வந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க அடுத்தது போவோம் சரியா சோ x = v1 sin θ ஏன்னா கான்டாக்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு ரித்திகா v2 ஓட y காம்போனன்ட் சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் v2 ஓட y காம்போனன்ட் which is v2 either sin θ or cos θ முதல்ல sin ஆ cos ஆ கண்டுபிடிங்க ஆக்சுவலா நீங்க sin θ எழுத முடியும் பட் 90 - θ கொண்டு வரணும் பட் இங்க ஆங்கிள் என்னது பஸ் v2 ஓட ஆங்கிள் என்ன are you saying 45 plus 30 75 very good 75 okay 75 degree இப்போ சொல்லுங்க sin ஆ cos ஆ ரொம்ப சிம்பிள் கான்டாக்ட் எங்க மேக் பண்ணுது ஆங்கிள் எந்த ஆக்சிஸ்ல கான்டாக்ட் மேக் பண்ணுது நீங்க ஆங்கிள் ஒரு ஆர்க் போட்டுருக்கீங்கல்ல அந்த ஆர்க் எந்த ஆக்சிஸ்ல கான்டாக்ட் மேக் பண்ணுது அங்க பார்த்தா எப்படி இருக்கு இங்க எல்லாம் இருக்கு cos 75 ஏன்னா என்னோட 75 டிகிரிங்கிறது y ஆக்சிஸ்ல மேக் பண்ணுது புரியுதா கிருத்தேஷ் v3 ஓட x காம்போனன்ட் v3 என்ன θ very good cos 45 or 25 sorry Rajveer v2 ஓட x காம்போனன்ட் முடியும் இது இல்ல அது பிரச்சனை இல்ல வீட்டோட வழி ஒருத்தருக்கு பதில் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அது முக்கிட்டு இருக்கேன்னா அந்த லட்சத்துல படிச்சிருக்கேன்னு
இங்கதான் காசு வந்து ஆன்சர் வந்தாச்சு அப்படிங்க இதுவாக V2 sin 45 சாரி sin 75 என்ன குழப்பம் இருக்கு சார் ஆங்கிள் y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணா அப்ப x ஆக்சிஸ்க்கு sin 75 வேண்டாம் நான் கான்செப்ட் முடிச்ச அப்புறம் நீ போனா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கான்செப்ட் முடிச்ச அப்புறம் பிரச்சனை இல்லை போய் சரியா கவனிச்சீங்களா அப்போ கான்டாக்ட் உங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்ஸா மூவ் வெக்டார்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் இருந்தாலும் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் so when you have a vector angle எந்த ஆக்சிஸ்ல கான்டாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க கான்டாக்ட் பண்ண ஆக்சிஸ்க்கு cos θ அப்ப ஆப்வியஸா இன்னொரு sin θ புரியுதா கிளியரா ஓகே so I give you few sums to try சரியா எது புரியல இப்ப இந்த ஆங்கிளோட லைன் இருக்கா ஆர்க் அது எந்த ஆக்சிஸ் டச் பண்ணுது அப்ப அங்க cos θ சரியா இப்படி இருக்குன்னு வை y ஆக்சிஸ் sin சோ இப்ப இங்க ஆங்கிள் போடுற 45 டிகிரினா y ஆக்சிஸ் cos 45 x ஆக்சிஸ் sin 45 45 மட்டும் டெக்னிக்கலா நீங்க மாத்தி எடுத்தா தப்பு வராது என்ன sin and cos 45 வந்துதான் சேம் வேல்யூ v2 கா எந்த ஆக்சிஸ் y ஆக்சிஸ் cos θ வரும் இதான ஆங்கிள் புரியுதா எந்த ஆக்சிஸ்ல அதான் நான் கொஞ்ச நேரமாவே சொல்லிட்டு இருக்கேன் அதே திருப்பி கேட்டா எப்படி சரியா எந்த ஆக்சிஸ் கான்டாக்ட் பண்ணுதோ அந்த ஆக்சிஸ்க்கு cos θ காம்பனன்ட் இன்னொன்னு படிக்க வேணாம் அது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு cos θ யாருன்னு தெரிஞ்சா இன்னொருத்தர் யாரு sin θ கிளியரா ஓகே I give you two vectors to do V1 மட்டும் V1 sin இருக்குதாங்க இங்க பாரு எங்க sin போட்டுருக்கேன் x காம்பனன்ட்ல தான் கேக்குறீங்க x காம்பனன்ட்ல டச் ஆகல ஆங்கிள் V1 ஓட ஆங்கிள் y காம்பனன்ட்ல தான் டச் ஆகுது எந்த காம்பனன்ட் இருக்குல்ல டிஃபால்ட்டா x sin கிடையாது ரெண்டு காம்பனன்ட்ல ஒருத்தர் sin ஒருத்தர் cos யார cos அப்படிங்கறத டச் பண்றத வச்சு நான் இன்னும் ஆக்சுவலா இன்ஜினியரிங் நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி கொடுப்பேன் டீச் தட் ஆல்சோ சரி கவனி நான் ஆக்சுவலா when I was teaching engineering நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்னா இந்த வெக்டாரையும் எனக்கு எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதை எடுத்துப்பேன் புரியுதா சோ இப்போ ஒரு முதல்ல வாயா நான் ஞாபகம் வச்சுப்பேன் உள்நாக்கு இருக்குல்ல உள்நாக்கு அந்த ஆங்கிள் போடுற கர்வ் சோ முதல்ல வாயை மூடுற மாதிரி வருதுன்னா என்ன ஆகுது க்ளோஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா cos θ ஓபன் ஆச்சுன்னா sin θ ன்னு சொல்லி கொடுப்பேன் பட் அதுக்கு இதுவே ஈஸியா தான் இருக்கு டச் ஆகுறது cos டச் ஆகுறது sin சரி அடிமட்டி அதுதான் நான் ரெண்டே சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப இங்க பாரு இதுல என்ன ஆகுது க்ளோசிங் சரியா க்ளோசிங் cos முதல்ல வாயை மூடுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும்ங்கறதுக்காக அது முதல்ல இருக்கு அதோட உள்நாக்கு தான் இந்த ஆர்க் சோ க்ளோஸ் ஆகும் நீ நான் தான் ரெண்டு மெத்தடே சொல்லி கொடுத்து எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்ன இது நல்லா இருக்கு நீ இப்போ உடனே சொல்ற கான்டாக்ட் பரவாயில்லைன்னு ரெண்டு போட்டாவே பார்க்கும் போது ரெண்டு மாத்தி மாத்தி பெட்டரா தான் தோணும் ஒன்னு சூஸ் பண்ண முடியும் XY மாத்தி இருக்கிறீங்க மாத்தி சரி புரியுது சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் x காம்பனன்ட் v cos 30 y காம்பனன்ட் v sin 30 கரெக்ட்டா செகண்ட் ஒன் v2 cos 60 for your y component v2 sin 60 for your x component clear okay so இதான் வந்து resolution of vectors so இந்த resolution of vectors வச்சு என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதை பாப்போம் sin θ கான்டாக்ட் பண்ணாத V2 sin 60 சரியா இந்த டாபிக் தான் பேசியிருக்கோம் ஏன்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்
So the resolution of vector படி as we have used Pythagoras theorem, right? அந்த theorem படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட x component y component இங்க இருக்கு ax ay. Clear? What if by square பண்ணல? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? அப்போலாம் தேவையில்லைடா. பாருங்க. So என்னோட x காம்போனன்ட் வந்து a cos theta சப்போஸ் வந்து ஆங்கிள் x ஆக்சிஸ்ல பட்டுனா என்னோட y காம்போனன்ட் வந்து a sin theta கரெக்ட்டா இப்போ என்னோட ரிசல்டன்ட் நம்ம இதுல இருந்து ரிசல்டன்ட் வெரிஃபை பண்ணி பார்ப்போமே ரிசல்டன்ட் a பைத்தகோரஸ் தியரம் படி அந்த ரிசல்டன்ட் தான் ஹைபோடெனஸ் கரெக்ட்டா ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x காம்போனன்ட் ஸ்கொயர் பிளஸ் y காம்போனன்ட் ஸ்கொயர் வரணுமா left hand side right hand side equal ஆ வரணும் சோ இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta கரெக்ட்டா இத ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta ரெண்டே ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் into cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta எவ்வளவு theta cos ஸ்கொயர் plus sin ஸ்கொயர் theta 1 அப்ப a ஸ்கொயர் into 1 which is a square right hand side. So it's a clear. ஏனா இப்போ நம்ம ரிசால்வ் பண்றோம். நான் எதுக்கு ரிசால்வ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஒரு வெக்டார் இன்க்ளைன்டா இருக்கும்போது அதை சால்வ் பண்றதுக்காக நார்மல் அனாலிட்டிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்றதுக்காக அத ரெண்டு வெக்டார் தனித்தனி காம்போனன்ட்டா எடுத்து x தனி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுது. அதுக்காக என்ன சம் இருக்கு பட் சம் போறதுக்கு லேட் ஆகும்ல. So let us take a small box. இதுல வந்து மொத்தம் 3 போஸ் ஆட் ஆகுதுன்னு வைப்போம். இங்க லாஜிக் நின்னு இப்படி தள்ளலாம் சரியா லாஜிக் நின்னு இங்க புஷ் பண்ணிட்டு இருக்கான் கிளியர் சோ இங்க இருந்து 5 மேல தள்ளிட்டு இருக்கான் எனக்கு நான் இப்ப கிளாஸ் இருக்கிறதால போட்டிருக்கேன் அவங்க எப்பவுமே ஹெட்போன் தான் இருப்பாரு பசங்களா தானே வச்சிருக்கேன் போடலையா ஹெட்போன் போட்டிருக்கேன் நீங்க வந்து டாக்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா ஜஸ்ட் கிவ் மீ a second சரி கவனிங்க இங்க கவனிங்க இங்க இருந்து புஷ் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டோட ரிசல்ட் நான் கண்டுபிடிக்கணும் இல்ல பட் ரெண்டு போர்ஸே பாத்தீங்கன்னா ஒன்னு எப்படி இருக்கு ஹரிசாண்டல் ஒன்னு வெர்டிகல் மூணாவதா விஷயம் வரும் சரியா ரிஷியன் எப்படி பிடிச்சிருக்கா ரிஷியன் ஹரிசாண்டல் கூட மேக் பண்றாங்க 30 டிகிரி என் கேள்வி என்னன்னா இந்த 3 பேர் சேர்ந்து இதை இழுக்கிறதுனால இந்த பாடிக்கு என்ன ஆகும் எப்படி மூவ் ஆகும் அப்படி சொல்ல முடியாது ஏன் மூவ் ஆகுது அப்படினால நெட் ஃபோர்ஸ் C தான் நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ நார்மலா ஜெனரலா இப்போ நீங்க வந்து இப்படி இருக்கும் உங்களோட ஜெனரல் சார்ஜ் வந்து இப்படிதான் இருக்கும் இப்படி ஒண்ணு இருக்கும் இந்த சைடுல 5 நியூட்டன் இந்த சைடுல 7 நியூட்டன் இதோட ரிசல்டன்ட் எவ்வளவு எப்படி வந்தா ஒருத்தன் இப்படி 5 நியூட்டன்ல இருக்கிறான் ஒருத்தன் இங்க 7 நியூட்டன்ல இருக்கிறான் இந்த பாடி மூவ் ஆகுமா ஆகாது இந்த சைடு 2 நியூட்டன் இந்த சைடு 2 நியூட்டன் ரிசல்டன்ட்ல போகும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஈஸியா இருந்துச்சு கிளியர் அதை ஏன் இங்க பண்ண முடியல x axis y axis inclined மூணு இருக்கு வெறும் x axis இருந்தா நம்மளால சால்வ் பண்ண முடியுமா பண்ண முடியும் டைரக்டா டைரக்ஷனை வச்சு ஆரா சப்ட்ராக்ஷன் பார்த்துடலாம் வெறும் y axis இருந்தா ஆரா சப்ட்ராக்ஷன் பார்த்துடலாம் பியூர் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல இருந்தா போதுமா சோ இது பியூர் x axis no issues கரெக்டட் இது பியூர் y axis no issues பிரச்சனை யாரு ரிஷியம் கொடுத்த இன்க்ளைன்ட் ஃபோர்ஸ்
இப்ப நான் என்ன பண்ணுவேன், இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 நியூட்டன், இது 4 நியூட்டன், இது 4 நியூட்டன் வச்சுப்போம். ரிஷியனோட எக்ஸ் காம்பனன்ட் எவ்வளவு, 4 cos 30, y காம்பனன்ட் 4 sin 30. அங்கே சிம்பிளிசிட்டிக்காக நான் இந்த ரெண்டையுமே 1/2 எடுத்துக்கிறேன். ஆப்வியஸா sin 30 sin cos 30 cos 30 √3/2 நான் சிம்பிளிசிட்டிக்காக எடுத்துக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் ஆக்க வேண்டாம் ஈக்குவேஷன். சரியா? தயவு செய்து பரிசையில போயிட்டு சார் சொன்னாரு ரெண்டுமே 1/2 எழுதி வச்சிடாதீங்க. திஸ் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி. அப்ப இதுவும் 2 நியூட்டன், இதுவும் 2 நியூட்டன். இப்ப நல்ல பாருங்க, விஷயம் பதிலா விஷயம் நான் ரிசால்வ் பண்றேன். இப்ப இந்த விஷயம் இல்ல, அதுக்கு பதிலா இங்க 2 பேரு. இப்ப எவ்வளவு வெக்டார்ஸ் இருக்கு, 4. 2 எப்படி இருக்கு, பியூர் ஹரிசாண்டல், 2 பியூர் வெர்டிகல். இப்ப நான் நெட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நெட் ஹரிசாண்டல் வெக்டார் 3 நியூட்டன் 2 நியூட்டன், ஒரே டைரக்ஷன். என்ன பண்ணணும், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். ராஜினிங்க இருந்து புஷ் பண்றோம், ரிஷியனிங்க இருந்து இழுக்கலாம். அதான் செப்பரேட் ஆகுமா? வெரி குட். அப்ப எவ்வளவு, 5 நியூட்டன். கிளியரா? அதே மாதிரி வெர்டிகல், நெட் வெர்டிகல், சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல்னு சொல்லுவோம். 5 கீழ இருந்து மேல புஷ் பண்றா, ரிஷியன் மேல புடிச்சு இழுக்கிறா. ஆட் ஆகுமா செப்பரேட் ஆகுமா? 2 + 4 6 நியூட்டன். அப்ப எனக்கு இவங்க 2 பேர் இப்ப கம்பைன் பண்ணிட்டேன். கிளியரா? இவங்க 2 பேரை கம்பைன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இருக்கிறது ஹரிசாண்டல்ல ஒரு 5 நியூட்டன், வெர்டிகல்ல ஒரு 6 நியூட்டன். இப்போ எனக்கு 2 காம்பனன்ட் இருக்கு. இதோட ரிசல்டன்ட் எனக்கு வேணும். சரியா? ஆல்ரெடி லா ஆஃப் வெக்டர்ஸ் ட்ரையாங்கிள் லா படிச்சோம். நர்மோஸ் லா, பேரலல் லா, அந்த டெரிவேஷன் அடுத்த கிளாஸ் போடுவோம். டெரிவேஷனே இருக்கு. சோ இந்த ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்ட்க்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப், ஃபார்முலா மட்டும் கொடுக்கிறேன். ரிசல்டன்ட் root of summation of h square plus summation of v square. என்ன நான் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, பைத்தகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரியா? என்னோட ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, r ஸ்கொயர். அதான் என்னோட ரிசல்டன்ட். இதுல கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். சோ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் v ஸ்கொயர். இப்ப வேல்யூ போடுறேன். கான்செப்ட் புரியுதா? நம்ம சம் இப்ப சால்வ் பண்ண போறதில்லை. இப்ப புரியுதா ஏன் ரிசால்வ் பண்ணணும்னு? அப்ப எனக்கு ஈஸியாவே முடிஞ்சிடும். 3D நால கஷ்டம். சரியா? So resultant is equal to root of 25 plus 36 61. Somewhere closer to 7.8 எழுதுப்போம். 8 ஸ்கொயருக்கு கொஞ்சம் கம்மி. Somewhere closer to 7.8. புரிஞ்சா? இதோட ரிசல்டன்டோட ஆங்கிளும் கண்டுபிடிக்கலாம். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல